ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் காலதாமதமாகலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். இருப்பினும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் எவ்வித பாதிப்பும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாது. ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கிரகங்கள் தங்களுக்கு நன்மையை செய்தாலும் சில கிரகங்களால் அசுப பலன்களையும் உருவாக்க செய்யும். அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. யாருடனும் எந்த உறவுகளிடத்திலையும் பகைமை பாராட்டாமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லைனா தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் மூலமாக அலைச்சல், உடல் சோர்வு, மன அமைதி கெடுதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்தால் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களை நீங்க சுமூகமாக கடக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா அந்த 7 நாட்கள் அமைய பெற போகின்றது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்பட பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். உற்றார் உறவினர்கள் இடத்துல பேசும்போதும் பழகும் போதும் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. ஆரோக்கிய விஷயத்திலையும் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஓரளவுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் மற்றொரு புறம் வீட்டு வேலைகள் அதிகரிக்கும். வேலை பளுவின் காரணமாக சிறு இடைஞ்சல்கள் இல்லை டென்ஷன், கோபம் உருவாகலாம். அதனால் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம்.
குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது. மேலிடம் உற்று நோக்கும் தங்களை, அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சலசலப்பும் நீங்க பெறுவீங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழிபிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலை பளு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய தங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுப செலவுகள் ஏற்பட செய்யலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மற்றபடி தொழில் ரீதியா, வியாபாரம் ரீதியா, உத்தியோகம் ரீதியா இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் மோசமான தாக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்கத்தான் செய்யும். அது அப்படி அப்படியே நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை அவ்வப்போது நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க, அதை கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உத்தியோகம் ரீதியாக மன அழுத்தம், மனபயம், ஒரு விதமான பதட்டம், இந்த வேலை விஷயமான ஒரு சிக்கல்கள், வேலைபளு அதிகரிக்கிறது, சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழறது, உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எழறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நாம் இருக்கலாமா, இல்லை வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் கூட வரலாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் முயற்சிக்கிறது, இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும்.